இன்னைக்கு மறைந்த மாபெரும் பாடகர், பாடும் நிலா, காட் ஆஃப் பிளேபேக் சிங்கிங் பாலு அவர்கள், எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய நினைவு நாள். அது அந்த கொரோனா காலகட்டத்தில் நம்முடைய மாபெரும் இழப்பு எஸ்பிபி அவர்கள். அவர் மாதிரி ஒரு குரல், அவர் மாதிரி ஒரு பாடுறதுக்கு இன்னொரு பாடகர் பிறந்து வரணும். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு முறை இந்த மாதிரியான ஒரு திறமையாளர்கள், ஒரு எஸ்பி பாலசுப்ரமணியம், கமல்ஹாசன், சச்சின் டெண்டுல்கர் மாதிரியான திறமையாளர்கள் பிறப்பார்கள். ஒரு சின்ன மில்லேனியம் தான் பிறப்பாங்க. அப்படிப்பட்ட மாபெரும் திறமையாளர் எஸ்பிபி அவர்கள். அவரோட குரல், அவர் பண்ணாத விஷயங்களே கிடையாது. அவர் எல்லா மொழிகள்லையும், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, எல்லா மொழிகள்லையும் பாடியிருக்காரு. 40,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்காரு. 6 முறை தேசிய விருது வாங்கியிருக்காரு. 4 வெவ்வேறு மொழிகளுக்கு தேசிய விருது வாங்கியிருக்காரு. அவர் ஹிந்தியில முதல் தேசிய விருது வாங்கினது உலகநாயகன் கமலஹாசனுக்காக பாடின தேரே மேரே பீச் மே. அதாவது இது ஏக் தூஜே கேலியே படத்துக்கு எஸ்பிபி தான் பாடணும்னு பாலச்சந்தர் பிடிவாதமா இருந்து, ஏன்னா கமலுக்கு எஸ்பிபி குரல் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு பிடிவாதமா இருந்து பாட வச்சாங்க. கமலுமே இன்சிஸ்ட் பண்ணாரு, அண்ணன் எஸ்பிபி தான் பாடணும்னு. லக்ஷ்மிகாந்த் பியாரிலால் எல்லா பாட்டையும் எஸ்பிபியை பாட வச்சாரு. எல்லா பாடலுமே பயங்கரமான ஹிட் ஆகி அதுக்கு அவருக்கு தேசிய விருது, அவர் முதல் பாடின பாட்டு ஃபர்ஸ்ட் ஹிந்தி சாங்லயே தேசிய விருது வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விருது வாங்கியிருக்காரு. சங்கராபரணத்துக்கு விருது வாங்கியிருக்காரு. இன்னும் நிறைய வாங்கியிருக்காரு. அவருடைய குரலை கேட்காத ஒரு நாள் கூட கிடையாது. அவருக்கு நம்முடைய நினைவஞ்சலிகளை செலுத்திக் கொள்கிறோம். ரிமெம்பரிங் எஸ்பிபி சார் ஆன் ஹிஸ் டெத் அனிவர்சரி. ஏஆர் ரஹ்மானுக்கு சாதகமா நேத்தி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் பொன்னியின் செல்வன்ல வீரா ராஜ வீரான்னு ஒரு பாட்டு போட்டிருந்தாரு. அந்த பாட்டு அப்பட்டமான காப்பின்னு சொல்லி அந்த பாட்டுக்கு ஒரிஜினல் அவருடைய மகன் கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாரு. 2 கோடி ரூபாய் கேட்டு கேஸ் போட்டிருந்தாரு. அப்படியே இருக்கு, வரிகள் லிரிக்ஸ் மட்டும்தான் மாறி இருக்கு, மீதி டியூன் எல்லாம் அப்பட்டமான காப்பின்னு சொல்லி 2 கோடி ரூபாய் ரஹ்மான் கொடுக்கணும் அவருக்குன்னு சொல்லி கோர்ட்டு தீர்ப்பு சொல்லியிருந்தது. அந்த தீர்ப்பை எதிர்த்து இன்னைக்கு மேல்முறையீடு செஞ்சிருந்தார் ஏஆர் ரஹ்மான். அந்த வாதத்தை ஏத்துக்கிட்டு தனி நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டெல்லியில இருக்கக்கூடிய தனி நீதிபதி, டெல்லி ஹைகோர்ட்ல, அதாவது சிவஸ்துதி பாடலை வீரராஜ வீர பாடல் அமைக்கப்பட்டதாக வஸ்புதீன் என்பவர் தாக்கல் செய்த வழக்கில் 2 கோடி வழங்க ரஹ்மானுக்கு உத்தரவிடப்பட்டது. ரஹ்மான் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை ஏற்று முந்தைய உத்தரவு நிறுத்தி வைப்பார். அந்த 2 கோடி உத்தரவுங்கிறதுக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு ரஹ்மான் கொடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் கோர்ட்ல என்ன தீர்ப்பு வருதோ அதுக்கப்புறம் தான் அது முடிவாகும். இப்போதைக்கு கிரேட் எஸ்கேப், ரஹ்மானை பொறுத்தவரை கிரேட் எஸ்கேப் அப்படிங்கிறாரு.